என்ன தைரியத்துல இந்த படம் எடுத்தீங்க? என்ன தைரியத்துல இந்த படம் எடுத்தீங்க? உண்மையிலேயே இந்த சட்ட திருமாணிக்கம் 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 திருப்பதி பிரதர்ஸ் திருப்பதி பிரதர்ஸ் திருப்பதி பிரதர்ஸ் பாஸ் பாஸ். அந்த படம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது, அப்படியே தெரியுது. என்னோட அப்பா இதுல பாரதி ராஜா சார் நடிச்சிருக்காரு. என்னோட அப்பா எப்படியோ அதே மாதிரிதான் இதுல பாரதி ராஜா படத்துல கதாநாயகனாக நடிச்சிருக்கிறவரு. அப்படியே என்னோட அண்ணனை பார்த்தா அப்படி இருக்கும், சமுத்திரக்கனி அண்ணனை பார்த்தா அப்படி இருக்கும். மிஸ்டர் சமுத்திரக்கனி உங்களை பார்த்து நான் ஒண்ணு கேட்கிறேன். மிஸ்டர் சமுத்திரக்கனி உங்களை பார்த்து நான் ஒண்ணு கேட்கிறேன். நீங்க நல்லவனா தான் நடிப்பீங்களா? திருமாணிக்கமா தான் நடிப்பீங்களா? திருட்டு மாணிக்கமா நடிக்க மாட்டீங்களா? அவ்வளவு அற்புதமாக நடிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப நான் சாட்டையில அடிச்சது கூட எதனால தெரியுமா? ஏன் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு மாணவிக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. எல்லா அரசியல்வாதிகளும் குரல் கொடுத்துட்டு வரீங்க. இத அரசியலாக்காம எப்படி திருமாணிக்கம் என்பவர் ஒரு நல்ல மனிதனா இருக்காரோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதனாக இருந்து அந்த மாணவிக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பதற்கு நீங்க அதை ஏற்பாடுபடுத்தி கொடுக்கணும். அதை விட்டுட்டு அந்த மாணவிக்கு அந்த கொடுமைய பல அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து அதை வந்து அரசியல் ஆக்கிட்டு வரீங்க. இதனால அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. தட்டு ஒரு மனிதனா திருமாணிக்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கணும். உண்மையிலே சொல்றேன், இனி வரும் காலங்களில் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். இனி வரும் காலங்களில் 2025 பாட புத்தகத்துல கண்டிப்பாக இந்த திருமாணிக்கத்தோட வாழ்க்கை வரலாறு வரணும். ஒரு ஜெயிலையும் சிறையிலையும் கண்டிப்பாக இந்த திருமாணிக்கத்தோட வாழ்க்கை வரலாறை பத்தி சொன்னீங்கன்னாக்கா அவன் தானா திருந்திடுவான். சார் நீங்க தான் டைரக்டா, நீங்க இந்த படம் பார்க்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படின்ற விஷயத்த இந்த திருமாணிக்கத்தின் மூலமாக இந்த படத்துல இயக்குனர் திரு நந்தா பெரியசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நான் வச்சுக்கிறேன். அதாவது அண்ணனை வச்சுக்கிட்டு நான் பேசக்கூடாது. உண்மையிலே தள்ளி போயிட்டீங்க, தமிழ்நாடை விட்டு தள்ளி போயிட்டாரு அண்ணன். அண்ணா வந்து